முருகன் ருசிகரத் தகவல்கள். கந்த பெருமானின் புகழ் சொல்லும் நூலான திருப்புகழ் நூலினை இயற்றியவர் அருணகிரிநாதர். வெண்ணெய் மலையை வலம் வருபவர்கள் கயிலையை வலம் வந்த பலனை பெறுவார்கள். முருகனின் திருவுருவங்கள்: சக்திதரர், கந்தசுவாமி, தேவசேனாதிபதி, சுப்பிரமணியர், கஜவாகனர், சரவணபவர், கார்த்திகேயர், குமாரசுவாமி, சண்முகர், தாரஹாரி, சேனாபதி, பிரம்மசாத்தர், வள்ளி கல்யாண சுந்தரர், பாலசுவாமி, கிரவுஞ்சபேதனர், சிகிவாகனர் எனப்படும். முருகன் அளித்த 6 பகைவர்கள் ஆணவம், கன்மம், குரோதம், லோபம், மதம், மார்ச்சரியம். முருகனை பூஜிப்பதில் சிறப்பு பெற்ற தலம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருவிடைக்களி. இங்கு முருகப்பெருமானுக்கு பின்புறம் சிவலிங்கம் உள்ளது. குறா மரத்தடியில் முருகன் பூஜித்தது. அதுபோல் திருவேற்காட்டில் வேல மரத்தடியில் முருகன் பூஜித்த சிவலிங்கம் முருகனுக்கு முன்புறமாக உள்ளது. முருகப்பெருமான் போர் புரிந்து அசுரர்களை அழித்த இடம் 3 ஆகும். சூரபத்மனை வதம் செய்தது திருச்செந்தூர். தாரகாசுரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றம். இந்த இருவரின் சகோதரரான சிங்கமுகாசுரனை வதம் செய்தது போரூர் ஆகும். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவரின் நெஞ்சில் சிறிய பள்ளம் இருக்கின்றது. சூரனை வதம் செய்யும் போது அவனோடு மோதியதால் இப்பள்ளம் ஏற்பட்டது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும். இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும். முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள 6 கரங்களில் அபயக்கரம், கோழிக்கொடி, வச்சிரம், அங்குசம், அம்பு, வேல் என்ற 6 ஆயுதங்களும், இடப்புறம் உள்ள 6 கரங்களில் வரமளிக்கும் கை, தாமரை, மணி, மழு, தண்டாயுதம், வில் போன்றவையும் இருக்கும். ஈரோடு அருகே வெண்ணெய்மலை உள்ளது. அங்கு முருகன் யார் துணையும் இல்லாமல் தன்னந்தனியாக தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கின்றார். வெண்ணெய்மலையை வலம் வருபவர்கள் கயிலையை வலம் வந்த பலனை பெறுவார்கள். முருகன் இறைப்பணி செல்வார்கள் அகத்தியர், அருணகிரிநாதர், ஔவையார், பாம்பன் சுவாமிகள், அப்பர் அடிகளார், நக்கீரர், முசுகுந்தர், சிகண்டி முனிவர், குணசீலர், முருகம்மையார், திருமுருக கிருபானந்த வாரியார், வள்ளிமலை சுவாமிகள், குன்றக்குடி அடிகளார் ஆகியோர் ஆவார்கள். திருப்பரங்குன்றத்தில் பிரம்மகூபம் என்று அழைக்கப்படும் சந்நியாசி கிணற்று நீரே முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பயன்படுகிறது. இக்கிணற்று நீரில் குளிப்போர்க்கு முருகனது அருளால் வெண்குஷ்டம், நீரிழிவு போன்ற நோய்களும் நீங்குகின்றன என்பது அதிசயமாகும். திருச்செந்தூரில் நடைபெறும் ஆவணி திருவிழாவின் 7ஆம் நாள் விழாவில் தங்கப் பல்லக்கில் எழுந்தருளும் முருகப்பெருமான் முன்புறம் ஆறுமுகனின் தோற்றத்திலும் பின்புறம் நடராஜர் தோற்றத்திலும் காட்சியளிப்பார். கந்த புராணத்தில் வரும் சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் தினசரி அதிகாலையில் படிப்பவர்களது அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும். முருகப்பெருமானை வணங்க திதி சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள் உகந்தது ஆகும். முருகன் கங்கையால் தாக்கப்பட்டான். இதனால் காங்கேயன் என்று பெயர் பெற்றான். சரவண பொய்கையில் உதித்தான். ஆகையினால் சரவண பவன் என்று அழைக்கப்பட்டான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், சக்தியினால் 6 உருவம் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டான். குமரி கோட்டம் என்பதே சண்முகப் பெருமானின் வாசஸ்தலமாகும். இது காஞ்சிபுரத்தில் உள்ளது. வேலன், கந்தன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், சரவணபவன், குமரன், சண்முகன், தாரஹாரி, கிளவுஞ்சபோதன், சக்திதரன், தேவசேனாபதி, சேனாதிபதி, காகவாகனம், மயில் வாகனன், சேனாலி, பிரம்மசாஸ்தா, பாலசுவாமி, சிகிவாகனன், வள்ளி கல்யாண சுந்தரன், அக்னிஜாதன்,
சாரபேயன், குகன், பிரம்மச்சாரி, தேசிகன், காங்கேயன் ஆகியவை முருகனின் வேறு பெயர்களாகும். கந்த பெருமானின் புகழ் சொல்லும் நூலான திருப்புகழ் நூலினை இயற்றியவர் அருணகிரிநாதர். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் என்று அருட்கவி அருணகிரி பாடியுள்ளார். அக்னி, இந்திரன், வருணன், பிரகஸ்பதி, ஹிரண்யகர்ப்பம் ஆகியோரின் கூட்டுக் கலவையே முருகன் ஆவான். அதர்வண வேதத்தில் முருகன் அக்னியின் புதல்வன் எனவும், சதமத பிராமணத்தில் ருத்ரனின் புதல்வன் எனவும் சித்தரிக்கப்பட்டுள்ளான்.